ரயில் நிலையத்தில் வந்து அந்த ஒரு ப்ளூ கலர் சூட்கேஸை வந்து ரொம்ப நேரமாக கேட்பாரற்று இருந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, இந்த சூட்கேஸ் இங்கே இருக்குன்னு. ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அதுக்குள்ளார ஒரு ஒரு ஆணின் 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவர் எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு முடிவு பண்ணி அவருக்கு கொடுக்குற பாலில் வந்து தூக்க மாத்திரையை கலந்து மயக்க மருந்தை கலந்து அவர் மயக்க நிலையில் இருக்கும்போது அவரை கொலை பண்ணுறாங்க. அது கொலை திட்டமிடப்பட்ட கொலைதான். கண்டிப்பாக அவங்க ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இறங்குறாங்க. அவங்க இந்த சூட்கேஸை கீழே இறக்குற மாதிரி ஒரு கவரேஜ் அவங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவை கண்டுபிடிக்கிறாங்க. ரஹீமாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு கணவர் இருக்காரு. பட் சென்னையிலையும் அவங்க ஒரு அவங்களோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மர்டரை வந்து அவங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னை தலைநகரத்தையே கலங்க வைத்திருக்கக்கூடிய பெரம்பூர் நீல சூட்கேஸ் கேஸ், இப்படி சொன்னாதான் மக்கள் நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு அந்த கேஸில் ஆக்சுவலி என்ன நடந்தது, அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மாதிரி அந்த கேஸ் நகரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நிறைய கிரைம் கேஸ் நடந்துகிட்டே இருக்குது, டெய்லி பயங்கள் ஒரு புறம் அதிகமானாலும் இந்த மாதிரி கூட நடக்குமான்னு சொல்லி பெரம்பூரில் நடந்திருக்க அந்த ப்ளூ சூட்கேஸ் கேஸ், இதில் அந்த ஒரு வார்த்தைக்கு ஏன் இவ்வளோ அழுத்தம்னா அதுலேருந்து தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. அதை பற்றி ரயில் நிலையத்தில் வந்து அந்த ஒரு ப்ளூ கலர் சூட்கேஸை வந்து ரொம்ப நேரமாக கேட்பாரற்று இருந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, இந்த சூட்கேஸ் இங்கே இருக்குன்னு. அதில் கொஞ்சம் ஸ்மெல்லும் வந்ததாகவும் சொல்கிறாங்க தகவல். அதுக்கப்புறம் தான் போலீஸ் போய் அதை ரெக்கவர் பண்ணுறாங்க. ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்க அந்த ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அதுக்குள்ளார ஒரு ஒரு ஆணின் உடல் பாகம் மட்டும், கை கால் தலை அதெல்லாம் இல்லாமல் வெறும் உடல் பாகம் மட்டும் இருக்குது. அது வந்து ஒரு கவரில் சுற்றி அங்கே வச்சுருந்த மாதிரி தான் அவங்க அந்த சூட்கேஸை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உடல் கூராய்வுக்காக அந்த உடலை அனுப்பி வைக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு கவர் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கின ஒரு கவர் மாதிரி இருந்ததுனால அங்கேருந்து தான் அவங்க அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கவரை யார் வாங்கினாங்க, யார் எங்கேருந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு போய் தேடுறாங்க. பட் அவங்களுக்கு அதில் சரியான தகவல் கிடைக்கல. அதாவது யார் அந்த கவரை வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைக்கப்பெறல. அதுக்கப்புறமா அவங்க சிசிடிவியில் வந்து கண்டினியூவஸாக செக் பண்ணுறாங்க. அந்த ஸ்டேஷனுக்குள்ளார யாராவது ஒருத்தவங்க இந்த ப்ளூ பெட்டியை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கணும் இல்லையா, அதை வச்சு நிறைய சிசிடிவியை அவங்க பார்க்குறாங்க. பார்க்குற பட்சத்தில் தான் ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இறங்குறாங்க. அவங்க இந்த சூட்கேஸை கீழே இறக்குற மாதிரி ஒரு கவரேஜ் அவங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த ஆட்டோவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆட்டோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த வண்டியை வந்து எப்படி புக் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மொபைல் ஆப் வழியாக புக் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஃபோன் நம்பர் இருக்குது, எந்த ஃபோன் நம்பர்லேருந்து புக் பண்ணாங்கன்னு. அந்த ஃபோன் நம்பருக்கு இவங்க ரீச் பண்ணும்போது அவங்க சரியாக ஆன்சர் பண்ணலை அதில். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி, அதாவது வேற ஒரு பெண்ணை விட்டு அந்த, ஏன்னா பெண்ணோட குரல் தான் கேட்குது எதிரில், அப்போ அந்த ஃபோனை வச்சிருக்கிறது ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னொரு பெண்ணை விட்டு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பேச வச்சு ஒரு இடத்துக்கு வரவழைச்சு தான் அந்த பெண்ணை பிடிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஏஜெண்ட்டாக இருந்திருப்பாங்க போல். ஏஜென்ட்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்காக இங்கே வரவங்களுக்கெல்லாம் வந்து வீடு பார்த்து கொடுக்கறது, தங்க வைக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல். அதனால ஒரு பெண்ணை வச்சு பேச வச்சு அந்த பொண்ணை பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு வரவழைச்சு போலீஸ் போய் அந்த பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ஆக்சுவலி ஒரு அஸ்ஸாம் பொண்ணு. அவங்க அஸ்ஸாம்லேருந்து வேலை தேடி சென்னைக்கு வந்து சென்னையில் தங்கி இருக்கிற ஒரு பெண்ணுன்னு. பட் போலீஸ்க்கு இருந்த டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, லாங்குவேஜ் ப்ராப்ளம். அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியல. ஸோ அது மேலதிகாரிகிட்ட சொல்லி ஒரு கரெக்டான ஒரு அசாமி அந்த ஹிந்தி பேச தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸரை வச்சு அந்த பெண் ரஹீமா வந்து அங்கே வீடு எடுத்து தங்கி இருந்திருக்காங்க சென்னையில். ஸோ அந்த பொண்ணோட வீட்டில், அந்த ரஹீமாவோட வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி போலீஸ் வீட்டுக்கு போகிறாங்க. பட் வீட்டை அவங்க சோதனை பண்ணும்போது வந்து அங்கே ஒரு கொலை நடந்ததற்கான எந்த ஆதாரமும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமில் கிடைக்கல. நெய்பர்ஸ் கிட்டலாம் அவங்க விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல, பட் கொஞ்சம் ஒரு மாதிரி துர்நாற்றம் மாதிரி வர மாதிரி இருந்தது, உங்கள் வீட்டில் இருந்து வருதான்னு நாங்கள் ரஹீமாவை கேட்கும்போது, ரஹீமா வந்து ஒரு எலி செத்து போச்சு, அதனால் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அதை பற்றி கொலை நடந்ததுக்கான பெரிய ஆதாரம் எதுவும் ஃபஸ்ட்டு இதில் கிடைக்கல. உடல் கூராய்வில் இவர் வந்து அமீர் அலி அப்படிங்கிற ஒரு அஸ்ஸாம்லேருந்து வந்த ஒரு நபர் அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க.
இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கணவர் இருந்தாரு. அவர் என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அதாவது தான். ரஹீமாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு கணவர் இருக்காரு. பட் சென்னையிலயும் அவங்க ஒரு கணவர் இருந்தாரு. அவர் என்ன விட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாரி அவங்க தகவல் ஃபர்ஸ்ட்டு இதில குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க வீட்ட வந்து போலீஸ் வந்து திருப்பி சல்லட போட்டு தேடுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு பெட்டுல வந்து ரத்தக்கரை இருக்கு. அந்த ரத்தக்கரையோட அந்த பெட்ட வந்து மூடி வச்சிருக்கிறதா தான் அவங்க எடுக்குறாங்க. அத எடுத்த உடனே அவங்க மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது ரஹீமாவுக்கு தெரிஞ்சிடுது. தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க உண்மைய வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரஹீமாவுக்கு வந்து ஏற்கனவே அஸ்ஸாம்ல இருக்கும்போதே ஒரு கல்யாணமாகி ஒரு குழந்தை எல்லாம் இருக்கு. ஆனா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட அவங்களுக்கு பிரச்சனையாகி அவர விட்டு செப்பரேட் ஆகி தனியா வந்துர்றாங்க. அவங்க வேலை தேடி சென்னைக்கு வந்து தங்குறாங்க. அவங்க சென்னையில தங்கி இருக்கிற பட்சத்தில தான் அவங்களுக்கு வந்து இந்த அமீர் அலி அப்படிங்கிறவர், அது இறந்து போனவர் பேர் அமீர் அலி. இறந்து போனவர் ஓட பழக்கம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் வந்து ஒண்ணா இருக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, அமீர் அலி வந்து வெளியில நெறைய பெண்கள் கூட தொடர்புல இருக்கிறார் போல இருக்கு. அதெல்லாம் இவங்களுக்கு விஷயம் தெரிய வர, இவங்க கூட சண்டை அதிகமாகுது. சண்டையின் நடுவுல வந்து இவரும் வந்து இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்ததுனால, "நீனே ஏற்கனவே கல்யாணம் ஆனவ தானேன்னு" சொல்லி நெறைய இந்த பொண்ணுக்கு ஹாரஸ்மெண்ட்ஸ் எல்லாம் குடுக்குறாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கும், அவருக்கும் பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த அமீர் அலி வந்து யாரோ ஒரு நபர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. அந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவர் நிச்சயம் பண்ணினதுக்கான ஃபோட்டோ வந்து இந்த பொண்ணுக்கு கிடைக்குது. ரஹீமாவ ரஹீமாவ விட்டுட்டு விட்டுட்டு வேற அமீர் அலி ஒருத்தர். வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ம். முடிவெடுக்கிறாரு. ஓகே. அப்பதான் இந்த பொண்ணு வந்து இனிமேலுக்கு இவன சும்மா விடக்கூடாது. இவன நம்ம வந்து கொலை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த மீன் டைம் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து அஷ்ரஃப் அலின்னு ஒரு ஃப்ரெண்டு அஸ்ஸாம்ல இருக்காரு. அவருகிட்ட இந்த தகவல அவங்க வந்து இவங்க சொல்றாங்க. இந்த மாரி எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. சொல்லி அவங்கள வந்து கூப்பிடுறாங்க ஹெல்ப்புக்கு கொலை பண்றதுக்கு. 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாங்க, அவர எப்படியாவது கொலை பண்ணிடணும்னு முடிவு பண்ணி, அவருக்கு குடுக்குற பால்ல வந்து தூக்க மாத்திரைய கலந்து, மயக்க மருந்த கலந்து, அவருக்கு குடிக்க வச்சு அவர மயக்கம் அடைய வச்சுர்றாங்க. அவர் மயக்க நிலையில இருக்கும்போது அவர கொலை பண்றாங்க. ஸோ அது இது கொலை திட்டமிடப்பட்ட கொலை தான். கண்டிப்பா. அவங்க மயக்க மருந்து குடுத்து, மயக்க நிலைக்கு கொண்டு போயி, அதுக்கப்புறம் அவங்க கொலை பண்றாங்க. அதனால அது திட்டமிடப்பட்ட கொலைங்கிறதுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது. 2வது கொலையுமே வந்து ஒரு ஒரு ப்ரொவகேஷன்ல நடக்கிற கொலைன்னு நீங்க இதில சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த பொண்ணு வந்து அவரோட உடல் உறுப்புகள வந்து அறுக்குறாங்க. கழுத்த தனியா அறுத்து, தலைய தனியா எடுத்திருக்கிறாங்க. கைய தனித்தனியா வெட்டி எடுத்திருக்காங்க. கால தனித்தனியா வெட்டி எடுத்திருக்காங்க. உடல் பாகத்த மட்டும் ஒரு சூட்கேஸ்ல வச்சு, அத ஒரு இடத்துல கொண்டு போட்டுருக்காங்க. தலைய கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணும்போது, அது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு, ப்ரிப்பேர்டு மர்டர்ன்னு தான் தெரியுது. ஏன்னா, அவங்க என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம மாட்டிக்க கூடாது. இப்ப அவங்க எப்படி நெனச்சிருந்திருக்கலாம் அப்டின்னா, ஒரு உடல் பாகம் மட்டும் தான் போலீஸ்க்கு கிடைக்குது அப்டின்னா, அப்போ உடல் பாகத்த கொண்டு போய் அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வைக்கிறாங்க அப்டின்னா, அவங்க என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, இந்த உடல் பாகம் மட்டும் கிடைச்சது அப்டின்னா, இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது உடனே கஷ்டம். தலை கிடையாது அப்டின்னா, அவனோட யாருன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப அவங்க அடுத்ததா அவன தலைய தேடி தான் அவங்க அலைவாங்க. அக்யூஸ்ட தேடுறத விட முதல்ல தலைய தலைய தேடணும். தான் யாரு தேடுறாங்க. செத்தான்னு கண்டுபிடிச்சா தானே அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்க வர முடியும். ஸோ, அப்போ ஒரு ப்ரீ பிளான்ட் எக்ஸிகியூஷனா தான் இதில தெரியுது. இப்போ இந்த விசாரணையின் இதில என்னன்னா, இப்போ போலீஸார் சைட்லேருந்து சொல்றது என்னன்னா, அவங்க ரஹீமாவ விசாரிக்கும்போதோ, அஷ்ரஃப் அலிய விசாரிக்கும்போது, ரஹீமா கிட்ட வந்து எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம அவங்க வந்து நிக்கிறாங்க. அஷ்ரஃப் அலி வந்து கேட்குற எந்த கேள்விக்கும் பெருசா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ வந்து இவங்களோட பதட்டமே இல்லாத ஒரு விஷயம் எத காட்டுது அப்படின்னா, இவங்களோட எக்ஸிகியூஷன் ஆஃப் இந்த மர்டரு, பாடிய டிஸ்கார்ட் பண்ற விதம் எல்லாமே எப்படின்னா, இவங்க ஆல்ரெடி இத பத்தியெல்லாம் நல்ல ஒரு தெரிஞ்சு, ஒரு போலீஸ் கிட்ட மாட்டாம தப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலான்னு முன்னாலேயே அவங்க அனலைஸ் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி ஒரு பிளானிங் போட்ட மாதிரி தான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நம்மளுக்கு கிடைக்கிற தகவல்கள் நம்மளுக்கு தெரிவிக்குது. ஏன்னா ஒரு மர்டர் பண்றதுக்கு பிளான் பண்ணி, அதையும் வந்து இப்ப இவங்க அறுக்கும்போதோ, அவர கொலை பண்ணும்போதோ, எந்த விதமான சத்தமும் வெளியில வரக்கூடாது. எதுவும் அவர் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு மருந்து குடுத்து, மயக்க மருந்து குடுத்து அவங்க மயக்கம் அடைய வச்சிருக்காங்க. தெளிவா எக்ஸிக்யூட் தெளிவா பண்ணப்பட்ட எக்ஸிக்யூட் பிளான். பண்ணி. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வீடியோவ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த மர்டர வந்து அவங்க வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ரீசன் இருந்திருக்கணும். ஒண்ணு திருப்பி அத பார்த்து இவங்க சந்தோஷப்படுற நிலைமையில இருந்திருக்கலாம். இல்ல வந்து இத யாராவது சொல்லி அவங்க செஞ்சாங்களாங்கிறதும் நம்மளுக்கு இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல தெரியாது. ஸோ அப்ப அத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாடிய வந்து அவங்க டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் வந்து துர்நாற்றம் வந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வெட்டின உடனே அவங்க டிஸ்கார்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்னு தெரியுது உங்களுக்கு. அப்போ வந்து வெட்டி வச்சிருக்காங்க.
ஒரு நாள் தள்ளி தான் அதை டிஸ்கார்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு அது தெரியுது. அதுக்கப்புறம் கொண்டு போய் எந்த பார்ட்டை எங்கே போடணும், அங்கேருந்து கொண்டு போய் தலையை கொண்டு போய் எங்கே புதைக்கணும், இந்த விஷயங்களெல்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது. விசாரணைகளில் வந்து இன்னும் இவங்களோட பின்புலத்தை எல்லாம் வந்து இன்னும் போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க யாருமே வந்து சென்னையை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க அஸ்ஸாமை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவர் அஷ்ரஃப் அலி எதுக்காக உள்ளார வராரு? இப்போ இந்த ரஹீமாக்கும் அமீர் அலிக்குமே நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஹீமா ஏற்கனவே கல்யாணமாகி சென்னைக்கு வந்த ஒரு பெண்ணு. அமீர் அலி இங்கே ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் வேலை நிமித்தமா, அதாவது இந்த வேலை அரேஞ்ச்மெண்ட் ஏஜென்சி சம்மந்தமா, நீ இங்கே என்ன வேலை பார்க்குறேன்னு அப்படி தான் இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட்டு பழக்கம். அப்புறம் வந்து ரஹீமா வந்து அமீர்கிட்ட என்னென்னா அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், தான் வீட்டுக்காரர் என்னென்னலாம் கொடுமைப்படுத்தினாருன்னு அவர்கிட்ட சொல்லி, அவர் அதுக்கு வந்து அவங்களுக்கு ஆறுதல் பண்ணி, அப்படி தான் அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு ரிலேஷன்ஷிப்பே டெவலப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அவருக்கு மற்ற பெண்கள் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இவங்க 2 பேருக்குள்ளரையும் சண்டையாயிருக்கு. என்னென்னா அமீர் அலியும் ரஹீமாவும் திருமணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அங்கே தெரில. ஏன்னா அமீர் அலி அடுத்த திருமணத்துக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கல. 2 பேரும் ஆனால் ஒரு வாழ்க்கையில் லிவ் இன் டுகெதர் மாதிரி ஒரு வாழ்க்கையில் அவங்க இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அதை மீறி தன்னை இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு தெரிஞ்ச உடனே தான் நான் கொலை பண்ணினேன் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க கொலையை பண்ணின விதங்களும், அந்த கொலையை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண விதம், பாடியை டிஸ்கார்ட் பண்ண அவங்க ட்ரை பண்ணியிருக்க விதம், இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்ணால் மட்டும் இந்த விஷயத்தை பண்ணியிருக்க முடியுமா? ஒரு பெண் மட்டும் இதை பண்ணியிருக்க முடியுமா? அதுவும் வந்து ஏற்கனவே ஒரு கணவனால் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண், இப்போவும் இன்னொரு பையனால் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பெண்ணால் தனி ஒரு நபராக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது வந்து நம்ம எப்படி இதை வந்து அணுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு கொலையை வந்து ஒரு பெண்ணால் பண்ண முடியுமா? இப்போ நம்ம பெண்கள் அப்படின்னாலே நம்ம ஒரு சாஃப்ட் நேச்சர்டு அப்படி தானே நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒருத்தருக்கு மயக்க மருந்து கொடுத்து அவர் கழுத்தை அறுத்து தலையை தனியாக எடுத்து கையையும் காலையும் தனியாக எடுத்து உடல் பகுதியை வந்து ஒரு பெட்டியிலையும் தலையை கொண்டு போய் ஒரு இடத்துலையும் இந்த அளவுக்கான கில்லர் நிறைய விஷயங்களை பார்த்து அவங்க அது ஒரு உதாரணமா எடுத்து பண்ணியிருக்கிற மாதிரி தான். ஆமாம், அது வந்து இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எதெல்லாம் இவ்வளோலாம் பார்த்து உதாரணமாக எடுத்து பண்ணினா கூட இதை பண்ணுற அளவுக்கான அந்த மனதைரியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோம் நம்ம. ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு இறங்கி பண்ண முடியுமா அப்படின்னு. அதுவும் நீங்கள் அந்த பெண், அந்த ரஹீமாவோட ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணு, ஒரு வீட்டு வேலைக்கு போகிற ஒரு பெண்ணு தான். இப்போ நம்மளோட பார்வையில் என்னென்னா, ஒரு சாதாரணமாக அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிற பொண்ணுங்க மாதிரி ஒரு நார்த் இந்தியன் பெண். இப்போ நம்ம அவங்கள பார்க்குற மாதிரி தான் பார்ப்போம். ஆனால் அப்படி ஒரு பெண்ணுக்குள்ளார இப்படி ஒரு குரூர புத்தி இருக்க முடியுமா அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து என்னென்னா, ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு இடத்துல ஒரு கொலையை வந்து ஒரு சாதாரணமாக ஒருத்தவங்க பண்ணிவிட்டு, அதை ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்தில் அந்த பாடியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு தப்பிச்சிட முடியும் அவங்க அப்படின்னு நினைக்கிறதே வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் இருக்கோமா நம்ம அப்படின்னு ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ இது நடந்த இடம் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கிறதுனால இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க? இல்லை, இது வந்து கொலை குற்றம் தாங்க இது. அதனால எந்த இடத்துல சீன் ஆஃப் அக்கரன்ஸ் வந்து இப்போ பாடி எடுத்த இடம் தான் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. பட் கொலை நடந்த இடம் அப்படின்னா ரஹீமாவோட வீடு தான், அங்கே வீட்டில் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு கொலை குற்றமாக தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். இனிஷியலாக வந்து அவங்களுக்கு கொலைன்னு தான் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் யார் குற்றவாளிகள்னு தெரிஞ்சிருக்காது. கம்ப்ளைனண்ட் கூட அங்கே ஸ்டேஷனில் இருந்த ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இப்போ வந்து விசாரணையின் அடிப்படையில் அக்யூஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு கொலை குற்றம் எப்படி பார்க்கப்படுமோ அதே மாதிரி ஒரு போலீஸாரோட விசாரணையின் கீழே தான் வச்சுருக்காங்க. இப்போ இதில் குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படையெல்லாம் அமைச்சு அவங்க இப்போ இவங்க 2 பேரையும் குற்றவாளிகள்னு பிடிச்சிருக்காங்க. இன்னும் இவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு இதில் இன்னும் வேறு யாராவது கனெக்டடாக இருக்காங்களா, இதுக்கு பின்னாடி யாராவது பிரெயினாக இருந்திருக்காங்களா, இப்போ பர்டிகுலராக யாராவது ஒருத்தவங்க சொல்லி கூட இந்த பொண்ணு செஞ்சுருக்கலாம், இல்லை இந்த பற்றிய தகவல் வேறு யாருக்காவது அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். இப்போ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த வீடியோவை யாருக்காவது அவங்க அனுப்பியிருக்காங்களா? எல்லாருமே அசாம சார்ந்தவங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே பின்புலத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே அங்கே ஏதாவது முன்விரோதம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்து இந்த பொண்ணுக்கு செய்ய சொல்லி இருந்தாங்களா என்னங்கிறதெல்லாம் ஃபர்தர் விசாரணைகள் எல்லாம் தெரியும். நீங்கள் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போக போக வந்து புது புது தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. பட் இப்போ இது வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு மர்டர் கேஸாக தான் ரெக்கார்டாக இருக்கும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. என்ன இன்வெஸ்டிகேஷனில் என்ன ரிவீல் ஆகுதோ அதை பொறுத்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட்க்கு அப்புறம் கேஸ் எடுத்து நடத்துவாங்க. இது வந்து சென்னையில் நடந்தது அப்படின்னா, அவங்கெல்லாம் அசாமீஸ் அப்படின்னாலும் நடந்த குற்றம் வந்து சென்னையில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால சென்னையில் தான் இந்த வழக்கு நடத்தப்படும். பட் இப்போ அவங்க சைடில் இருந்து இப்போ நீங்கள் அசாமீஸாக இருக்காங்க, அவங்க சைட்லேருந்து ஒரு அட்வொகேட் வச்சு அவங்களுக்கான பெயில் அதெல்லாம் கொடுப்பாங்க. பட் இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்னும் முடியலை. இன்னும் வந்து எக்ஸாக்டாக அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி
கம்ப்ளீட் ஒரு விசாரணை நடத்தி முடிக்கல அப்படிங்கிறதுனால பெயிலுக்கான சாத்தியக்கூறு உடனேலாம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க ஒரு வழக்கறிஞரை வச்சு பெயில் பெட்டிஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபைல் பண்ணலாம். இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் போலீஸும் வந்து பெயிலுக்கு ஈஸியாக உடன்பெற்ற மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் இப்போ இந்த லாங்குவேஜ் டிஃபிஷியன்சி ஒன்று இருக்குது. 2 பேரும் வேற கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரியா. அவங்களோட உடல் ரீதியாக வந்து எதுவும் பதட்டமோ அவங்க கிட்ட வந்து ஒரு ரொம்ப சாதாரணமாக அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறாங்க. அப்போ அதனால இன்வெஸ்டிகேஷனில் வந்து அவங்க இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இவங்கள ரிமாண்டில் இருந்து அவங்க வெளியில் அனுப்ப போகிறது கிடையாது. ஈஸியாக நடக்காது அது. முழு விவரங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சார்ஜ் ஷீட்டில் அவங்க என்ன நடந்தது எது நடந்ததுன்றத எப்படி வச்சு கொலை பண்ணினாங்க, எங்கே வச்சு கொலை பண்ணாங்க, இது ரிலேட்டடாக என்ன வச்சு கொலை பண்ணாங்க, இப்போது எதை வச்சு இவங்க கட் பண்ணாங்களோ அந்த வெப்பன் எல்லாம் சீஸ் பண்ணணும் போலீஸ். ஏன்னா மொபைல் ஆதாரம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அவங்க அந்த மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்பட்டதாகவும் திரும்ப திரும்ப பார்த்ததாகவும் இது வந்து எல்லாமே செய்திகள் தான் வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும் ஆல்ரெடி நிரூபிச்சாச்சு. அதிகபட்ச தண்டனைனா எந்த அளவுக்கு? இல்லை, தண்டனை வந்து உங்களுக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனை தூக்கு தண்டனை தான். இப்போ வந்து அதிகபட்சமாக தூக்கு தண்டனை இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கலாம். அது மாதிரியான தண்டனை தான் இப்போ. ஏன்னா இது கொலை குற்றம், இது வந்து ப்ரீ பிளான்டு மர்டர், அதில் ஒன்றும் அதில் மாற்றம் இல்லை. ஸோ அதனால் செக்ஷன் 101 அண்ட் 103 படி உங்களுக்கு வந்து உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆறு அவங்களுக்கு வந்து வாழ்நாள் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து கன்சிடரிங் அந்த அஃபென்ஸ் அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க, இந்த காரணங்கள் எல்லாம் பொறுத்து. போலீஸுக்கு வந்து இதில் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. என்னென்னா என்ன வெப்பனை வச்சு கட் பண்ணினாங்க, அந்த வெப்பனெல்லாம் அவங்க சீஸ் பண்ணணும். அதையெல்லாம் அவங்க எங்கே ஒளிச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்களெல்லாம் சீஸ் பண்ணணும் அவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மாத்திரை கொடுத்துருந்தாங்க, தூக்க மருந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த என்ன மருந்து கொடுத்தாங்க, அந்த மருந்து அவங்க எங்கே வாங்கினாங்க, எப்படி அவங்க கொடுத்தாங்க, என்னைக்கு தூக்க மருந்தை கொடுத்து என்னைக்கு அவங்க கட் பண்ணினாங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் அவங்க எத்தனை தடவை பார்த்தாங்க, என்னைக்கு அந்த பொருள் இதெல்லாம் பாடியை வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரெக்கார்டில் கொண்டு வரணும். அவங்க சீன் ஆஃப் அக்கரன்ஸ்க்கு ஒரு மேப் போடணும், மகசர் என்ட்ரு பண்ணணும், இது எல்லாமே போலீஸுக்கு இருக்குது. இவ்வளோ விஷயங்களையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் விசாரணைகள் முடிஞ்சதா சொல்லி அவங்க ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற அன்னைக்கு தான் என்டையர் எக்ஸாக்ட் ஒரு கிளியர் கட் பிக்சர் நம்மளுக்கு தெரியும். இந்த கேஸில் என்ன நடந்தது, எதற்காக இவங்க கொலை பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க, இது எப்படி ஏன் இங்கெல்லாம் கொண்டு போய் டிஸ்கார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபர்தர் விசாரணைகள் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ரெண்டாவது உடல் கூராய்வு பண்ணியிருக்காங்க. அதில் இப்போ இவங்க மயக்க மருந்து கொடுத்ததா இந்த பெண் இப்போ சொல்லியிருக்காங்க. அப்போ உடல் கூராய்வில் வந்து கெமிக்கல் அனாலிசிஸ்க்கு அனுப்பணும். கெமிக்கல் அனாலிசிஸ் போய் அந்த ரிசல்ட் வரணும். அதில் வந்து என்ன மாதிரியான மயக்க மருந்து கொடுத்தாங்க, அது அவரோட பாடியில் மசில்ஸில் இல்லை வந்து இதில் இருந்திருக்கணும். அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றிய முடிவை வந்து போலீஸ் எடுக்க முடியும். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்கள் நமக்கு அவேர்னஸ், தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நன்றி.